ஒரு நாள் பார்க்குமா புது நாத்தோடு பழைய பாட்டை எடுத்து வச்சுட்டு என்ன சீட்டிங் பண்றாங்க. மீன் இருக்கு, மீன் சாப்பிடுவேன். மீன் சாப்பிடுறேன். நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நிறைய இப்போலாம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், நம்ம வீடியோ போட மாட்டோம்ல, அதனால தான் நம்மளுடைய ஃபேமிலியில் நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டியா? கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் வரும். சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது என்ன சேலஞ்ச் அப்படின்றது வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்த்தீங்களா, ஒரு நோட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துட்டா நான் நோட்டாவே எடுத்துக்கிட்டேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா பாட்டு தான் எடுத்துருக்கோம். ஆளுக்கு 5 பாட்டு எடுத்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், பாட்டை வந்து பாட போகிறதில்ல, படிக்க போகிறோம். படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதாவது சென்ட்ரலில் ஒரு லைன் எடுத்து பாட்டு இருக்குது அப்படின்னா அப்படியே படித்து காமிச்சு சென்ட்ரல்லேருந்து ஏதாவது ஒரு லைன் வந்து நான் வந்து படித்து காட்டுற மாதிரி அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லி பாரதி வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறவங்க தான் வின்னர். பனிஷ்மெண்ட் யார் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். தோக்குறவங்க பனிஷ்மெண்ட் இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. அது என்ன பனிஷ்மென்ட்ன்றது லாஸ்டா தான் தெரியும். ஏன்னா அவரு ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு, நானும் ஏதோ ஒன்று நினைச்சு வச்சிருக்கேன். யார் ஜெயிக்கிறாங்கன்றது நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். சரி வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து சரி நீயே ஸ்டார்ட் பண்ணு. நானே வா. ஹிண்ட்ஸ்லாம் வேற எடுத்துட்டு வந்துருக்கேன். அப்படி என்ன பெருசா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பெரிய நோட்டாவே எடுத்துட்டு வந்துருக்கேன். சரி சொல்லவா? அலைவார் எல்லாம் அலைவார் அவர் எல்லாம் தொலைவார் வசனம். என்னடா இது இப்படி வச்சிருக்கேன்? நான் லைன் தானே சொல்லணும். நானே பரவாயில்ல. நான் சொல்றதெல்லாம் ஈஸியா இருக்கும். கூட சீவ என்னமோ அலைவார் தொலைவார்ன்னு சரி. அலைவார் அவர் எல்லாம் தொலைவார் வசனம் தவறு. பயங்கரமா எடுத்துக்கிறேன். நான் சொல்றது உனக்கு ஈஸியா தெரிஞ்சிருமே. சரி, நீ சொல்லலாம். க்ளூ கொடுக்கலாமா இல்லை வேணாமா? இது மூவி நேம் க்ளூவா வச்சுக்கலாமா? சரி ஓகே. அதுலயும் சொல்லலனா ஓகே. சரியா? எனக்கு மூவி நேம்லாம் தெரியாது. மூவி நேம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கவுண்டிங் வந்து ஒரு 5 1ல இருந்து 5 வரைக்கும் எண்ணும். அதுக்குள்ள சொல்லணும். சொல்லலனா சரி கவுண்டிங் வச்சுக்கலாம். 5க்குள்ள சொல்லல அப்படினா தோத்துட்டாங்க அர்த்தம். சரி ஓகே. ஓகேவா? சொல்லிட்டாங்க. க்ளூ வேணும்னா நீ தான் கேட்கணும். க்ளூ வேணுமா இல்லையா? இல்ல சரி க்ளூ கொடு. மூவி நேம் வந்து மாறா. க்ளோஸ் பண்ணுமா? க்ளூன்றது ஒண்ணு தான். அதுலயும் ஆப்ஷன் சொல்லக்கூடாது. சரி மறுபடியும் ஒரு லைன் சொல்லு. அலைவார் அவர் எல்லாம் தொலைவார் வசனம் தவறு. வசனம் தவறா? நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி வந்து பழைய பாட்டுலாம் சூப்பராக பாடுவான். அவனுக்கு வந்து இதில் அதிகமாகவே அறிவு இருக்குது. நான் வந்து பாட்டெல்லாம் அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டேன். இவன் நல்லாவே கவனிப்பான். ஸோ எப்படியும் இந்த வீடியோவில் வந்து ஜெயிப்பானான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இவங்க லைன்ஸ் எல்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா ஏமாத்துறான். இவன் தெரியாத பாட்டாக பாடுறான். 3 தெரியல, ஒத்துக்கிறேன். நானே தெரியல 1 தெரியல. அதான் தெரியல 1 தோத்துட்டேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீ வின் பண்ணிட்ட. சரி இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீ சொல்றியா? இப்போ பாரதி ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சுட்டான். அடுத்தது இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் நீ எழுதுறதுனால நான் எழுதலையே. எப்படிலாம் பார்க்குறது பிச்சு விடுவேன். சொல்கிறேன். வாழ்வானது இங்கு வீணாகுது பின்பு வாராது இளவயது நல்ல சீராட்டும் அள்ளி தாளாட்டும். வாழ்வானது இங்கு வீணாகுது பின்பு வாராது இளவயது. மைக் வந்து ஒரு மைக் சார்ஜ் இல்லை.
அதனால ஒரு மைக் வச்சு பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நல்ல சீராட்டவும் அள்ளி தாளாட்டவும். ஃபர்ஸ்ட் லைன் ஆவது சொல்லுவியா? சரி, அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவா? ஃபர்ஸ்ட் லைன் சொன்னா சொல்லிட்டா கண்டுபிடிச்சிடுவா. கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, யாரோட? சரி, நான் அதுக்கு முன்னாடி லைன் சொல்றேன். ஆ? ஒரு மாமாங்கம்மா சின்ன மாமாவை தேடி, இது சொல்லிட்டா கண்டுபிடிச்சிரு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு நான் ஓடி நிறைய. நான் உனக்கு ஒரு பாட்டுல ஒரு 5-6 லைன் சொல்லிட்டேன். சரி, தெரியல. அப்ப தூக்கிட்டியா? நீ சொன்னது என்ன பாட்டு? நீ கூட தான் சொல்லவே இல்ல. சரி, நீ சொல்லு. நான் சொன்னது என்ன பாட்டுன்னு சொல்லு. பாத்தியா, என்ன ஏமாத்துறப்ப நீங்களே பாருங்க. அவனும் சொல்லவே இல்லை என்கிட்ட பாட்டு. ஏன் பாட்டு மட்டும் கேக்குறான்? நான் சொன்ன பாட்டு வந்து என்ன பாட்டுன்னா, இந்த மாறா படத்துல வந்து மாதவன் படம், யார் அழைப்பது யார். அந்த பாட்டு மாதவன் படம் அது. நான் தனுஷன் தான் சொன்னேன். அந்த படம் ஈஸி தான் அந்த பாட்டு. அந்த பாட்டு நீ. சரி, நான் வந்து சொல்றேன். நானே சொல்றேன். ஒரு நாள் பார்க்குமா புது நாத்தோடு பழைய பாட்டை எடுத்து வச்சுட்டு என்ன சீட்டிங் பண்றாங்க. இது ரொம்ப பழசாச்சு. உனக்கு தெரியும், இது நல்ல பாட்டு தானே? தெரியும், ஆனா இந்த லைன்ல ஞாபகமே இல்ல. பழைய பாட்டு. இந்த பாட்டு தெரியும். சரி, ஓகே. நீயும் ஒன்று தோத்துட்ட, நானும் ஒன்று தோத்துட்டேன். ரெண்டு பேருமே பார்த்தா டைல இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது நான். சரி, பாட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கு. ஓகே தானே? தெரிஞ்ச பாட்டு தானே, தெரியாத பாட்டுலாம் சொல்லு. சரி, இதுவும் உனக்கு தெரிஞ்ச பாட்டு தான். நீ ஜெயிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். அப்படிலாம் வந்து காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது. காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றினில் கோபம் கிடையாது. காற்றிடம் கோபம் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் ஓரளவு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த பாட்டை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல அப்படியே சொல்லுங்க எந்த பாட்டுன்னு. இது எல்லாரும் தெரிஞ்சு ஃபீல் பண்ண ஒரு பாட்டு. சரி, மறுபடியும் சொல்லு. காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது. காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றினில் கோபம் கிடையாது. காற்றிடம் கோபம் கிடையாது. காற்றினில் கிழியும் வைத்தியம் இலைகளுக்கெல்லாம் காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றினில் கோபம் கிடையாதா? கரெக்டா? ஒண்ணு. காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றினில் கோபம் வராதா? கிடையாது. 3. இங்க இருக்கு, இங்க வர மாட்டேங்குது. சரி, வா வா வா. வரலையே, அந்த ராகம் வர மாட்டேங்குது. 4. முன்னாடி அதை அப்படியே கவுண்ட் கொடுத்துட்டே இருக்கு சீக்கிரமா. நான் தெரியலன்னா நான் உடனே சொல்லிட்டேன் தெரியல. சரி, ஓகே. தெரியலையா? ஐயோ, நான் பாட்டுல ஜெயிக்க மாட்டேன் போல. காதல் கொண்டேன் பாட்டுல வந்து ஈஸியான பாட்டு பாத்தியா? சரி, அந்த லைன் பாடு. கிடையாது. ஐயோ. பார்வை உன்னை அலைகிறது, உள்ளம் உன்னை அணைக்கிறது. அந்த நேரம் வரும்பொழுது. இந்த மாதிரிலாம் சொன்னா கஷ்டமா தான் இருக்குது இல்ல நடுவுல. இதுக்கே நீ நல்லா எக்ஸ்பர்ட், உனக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப நான்லாம் எனக்கு எந்த பாட்டுமே தெரியாது, கிண்டல் பண்ணிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு பாட்டு கூட நீ கேட்டதே இல்ல. பார்வை உன்னை அழைக்கிறது, உள்ளம் உன்னை அணைக்கிறது, அந்த நேரம் வரும்பொழுது. உங்களுக்கு இந்த பாட்டு எந்த லைன் எந்த பாட்டுன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து சரி, ஓகே, சொல்றேன். இது ஒரு ஆல்பம் சாங். சரி, நான் என்ன இப்படி ஒன்று காட்டா கண்டுபிடிச்சியா?
இல்ல இது காட்டிட்டு வேணாம். அதுக்கு முன்னாடி இல்லை என்ன சொன்னா பார்வை உன்னை அழைக்கிறது, உள்ளம் உன்னை அணைக்கிறது, அந்த நேரம் வரும் பொழுது. பொண்ணு நீ மட்டும் கவுண்ட் பண்ணல. பாட்டு பேர் பார்வை. நான் உனக்கு எவ்வளவு டைம் தரேன் பாரு. 3. இந்த தேடல் வரும்பொழுது கண்டுபிடிச்சிட்ட. அந்த ஆல்பம் தான். அப்ப ஆல்பம் சாங் கிடையாது. மழையில் தழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி. இது உனக்கு தெரிஞ்ச பாட்டு தான். சொல்லு. மழையில் தழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி. பறவை ஒன்று. சொன்னோடனே பாத்தீங்களா இவள கேடிதான் நீ. அதுவே இவ்வளவு நேரம் வராம முடிச்சிட்டு இருந்தேன். சரி நீ ஒண்ணு நான் சரி அந்த லைன் அப்படி பாடிக்கிறது. மழையில் தழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி முகத்தை அதுக்கப்புறம் பெட்ரோல் மண்ணெண்ணெல்லாம் எப்படியோ ஸ்டார்டிங்காவது ஒரு வார்த்தை சொல்லி நானும் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டேன். சரி அடுத்து இப்போ நான் சொல்றேன். கண்களை இது சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவள். நான் 2. அப்புறம் அந்த பாட்டு சொல்லிட்டு அவ்வளவுதானா? சரி ஓகே 2 கண்டுபிடிச்சோம். ஈஸியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. யாராவது நடுவில் நெடுக்காம கடைசியில் நெடுக்காம. உன் முகத்தை பார்க்கவே என் விதிகள் வாழவே. சொல்றேன். பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. படம் வந்து சிம்பு படம். காதல் இல்ல நீ என்ன பாட்டு பாடுற சொல்லு. உன் முகத்தை பார்க்கவே என் விதிகள் வாழவே பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. படம் பேரு மன்னன். தெரியல. தெரியல. ஈஸி தான் தெரியல. அப்பவே நான் நினைச்சேன் என்ன பாட்டு இருக்குன்னு யோசிக்காத விட்டுட்டேன். சரி பாட்டு பாடு. நான் ஏதோ பாடுவேன். நீ எதுவுமே பாட மாட்டேன். நான் அதான் அப்பவே நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் நான் இதில் தோத்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு தான். ஓகேவா? இதோட நீ எத்தனை தோத்துருக்கா? 3 தோத்துருக்கியா? நான் 1 ஜெயிச்சிருக்கேன், நிறைய 1 ஜெயிச்சிருக்கேன், நிறைய 3 தோத்துருக்கேன், நான் 2 தோத்துருக்கேன். பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் உன்னோடு நாம் இறந்து போவோம். அதுக்கே லாஸ்ட் லைன் தான் சொல்லுங்க. பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் என்னோடு நாம் இறந்து போவோம். அந்த அறிவு போல் கண்டுபிடிச்சிட்டேன். இதான் பட்டாங்க பாட்டு எழுதுன எனக்கு தெரியல. ரொம்ப ஏதோ போச்சு ட்ரெண்டிங்கா. அதுதான் கண்டுபிடிச்சிட்டு பரவாயில்ல பாருங்க. நான் சொன்னல அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னம் அடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு, உலகம் அது நிறைஞ்சு இருக்கு. படம் பேர் வந்து பிதாமகன். எனக்கு எது கொடுத்தாலும் தெரியாது. சூர்யாவும் சூர்யா விக்ரம் இருப்பாங்க தெரியுது. சிலருக்கு தான் ராகம் தெரியல. சிலருக்கு தான் மனசுக்கு மீறி எல்லாம் கல்யாணம் சொல்லு. பரவாயில்ல, நரிக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்கு. அது இவங்க தெரியல. லைன் சொல்ல நான் பாடி கேட்பேன்.
பாடு எனக்கு பாடுதுப்பா லைன் தெரியலப்பா பாடுனா என்ன பண்றது பேச போல பேசுது வளையாத போல பேசுது நீ சொல்லி கொடுத்து நான் பாடிட்டு இருக்கேன் இது என்னன்னு எனக்கு தெரியல போட்டியா இது என்னன்னு ஒன்றும் புரியல நானே சொல்லிட்டு நானே இது பண்ணுறேன் நான் இத்தனை லவ் கொடுக்குறேன் இது 2 கண்டுபிடிச்சேன் நான் 1 கண்டுபிடிச்சேன் அது அவங்களுக்கே தெரியுது யார் ஜெயிச்சாங்க இப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் யார் பனிஷ்மெண்ட் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் சரி இன்னொரு பாட்டு எனக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல இது சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன் கட்டழக ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச முட்டாக சாரி வாய் வெடிச்ச முட்டழக ஆத்தாடி அம்மாடி தாத்தாடி தாயாடி தாத்தாடி இல்ல நீ ஒரு ஆத்தாடி வாயாடி உனக்கு பிடிச்ச ஆளு சரி யார் படம் அது ஆத்தாடி அம்மாடி அல்ல ஆத்தாடி அம்மாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச முட்டழக கொஞ்ச நாள் ஒரு தலைவா அந்த பாட்டு தானே கரெக்ட் நான் 3 கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வந்து நீதான். முன்னாடி வந்து 2 சரி நீ அதை கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கலாம் நீ தோத்துட்டேன் சரியா நீ ஒண்ணு அப்படி ஒண்ணு எனக்கு விட்டு விடுவானா அடுத்த வீடியோல பாருங்க அடுத்த சேலஞ்சில நான் தான் ஜெயிப்பேன் கீசிடுவாங்க அதான் பனிஷ்மெண்ட் வாங்க போறேன்னு தெரிஞ்சு நீ ஒண்ணு எனக்கு விட்டு விடுவானா அவரு ஐயோ ஆமா அடுத்த சேலஞ்சில நான் ஜெயிப்பேன் ஆமாம் சரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அது கண்ணு மூடி தரேன்னு சொல்லுங்க பனிஷ்மெண்ட் என்னன்னா பால் இருக்குல்ல பால் பால் இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கு பால் இருக்கு பாலில் என்னத்தே கலக்க சொல்ல போறாதான் நான் ஏதோ ஏய் என்னடா யோசிக்கிற அங்க என்னடா பாக்குற கிச்சன் பக்கம் என்னமோ பாத்துட்டு இருக்காங்க என்ன மீன் இருக்கு மீன் சாப்பிடுவேன் வேணும்னே மீன் சாப்பிடுறேன் நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் வேணும்னே மீன் சாப்பிடுறேன் பிச்சிரும் பிச்சு அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடையாது நான் விட்டு சரி நரி வந்து மீன் அப்புறம் நீ எது செய்ய மாட்டியோ அதை சொல்றேன் நான் அப்படி ஜெயிச்சு நான் சொல்லிட்டு சிரிக்காத போ சமூகம் வந்து என்ன? சரி ஓகே நான் பால் வந்து சாப்பிட தெரிஞ்சு கேக்குறேன் பாலில் வந்து உப்பு போட்டு குடிக்கணும் பச்சை பால் பால் காய்ச்சாம பச்சை பாலில் உப்பு போட்டு குடிக்கணும் பச்சை பால்ல உப்பு போட்டு குடிக்கணுமா அதான் பனிஷ்மெண்ட்டு அப்புறம் மீன் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன் பனிஷ்மெண்ட் தானே பச்சை பாலில் பால் சுட காய வைக்காம உப்பு போட்டு பச்சை பாலே குடிக்காது எனக்கு இதுல உப்பு வேற போட்டு குடிக்கணுமா அதுல தாண்டி பால் வடிவால் சொன்னாங்க தாண்டி கேஸு இதை வச்சு செய்யற பச்சை பாலில் உப்பு சரி போட்டு போ என்ன இது பண்றது எடுத்துட்டு வரேன் போதுண்ணா நான் குடிக்க முடியாது வேஸ்ட் ஆகும் சமையல் வீடியோலாம் சொல்லுவாங்க ஒரு தேக்கரண்டி 2 தேக்கரண்டி ஒரு தேக்கரண்டி 2 தேக்கரெல்லாம் போடுறத வாயில வைக்க முடியாது ஒரு பிஞ்சு வேணா போடு ஒரு தேக்கரண்டி 2 தேக்கரண்டி இல்ல ஒரு பிஞ்சு சால்ட் ஒரு பிஞ்சு சால்ட் ஏங்க போ ஒரு பிஞ்சு போடல இவன் எவ்வளவு ஒரு தேக்கரண்டி 2 தேக்கரண்டி உனக்கு இருக்குடி வாடி ஏய் ஒரு பிஞ்சு போடுறதானா எவ்வளவு போட்டு கலக்கி வச்சுக்கிறான் பாருங்களேன் ஐயோ ஸ்பூன் வேற அதிலே போட்டேன் சோ இதுதாண்டி கேஸ் சரி போ என்ன நான் வேலை செய்யறேன் பாருங்களேன் இது அடுத்த தடவை பார்க்கணும் பார்க்கவே பிடிக்கல பச்சை பாலே பிடிக்காது இதுல வேற உப்பு போட்டு கலக்கி வச்சு பனிஷ்மெண்ட் அப்புறம் தோத்தல்ல பனிஷ்மெண்ட் பண்ணணும் ம் 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 இப்படியா ஊன்னு சவுண்ட் வேற குடிச்சு பாக்குறியா எப்படி இருக்குன்னு லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு கூட நான் தோத்தனா நான் குடிக்கிறேன் நீ குடிப்பியா சரி பாக்குறேன் குடிக்கணும் இல்லையா வாயில வச்சாவது எடுத்து போய் துப்பிடும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஒரு வாயாவது குடிக்கணும் ஒரு வாயாவது குடிக்கணும் அதான் பனிஷ்மெண்ட் ஒரு வாயாவது குடிக்கணும் உப்பு அதிகமா இருக்கா உப்புல பால் கொஞ்சம் கம்மி இல்லை சரி எப்படி இருந்தது பனிஷ்மெண்ட் சூப்பரா அடுத்த தடவை உனக்கு உப்பு போட்டு தரேன் அப்ப எப்படி இருந்தது நீ சொல்லு நல்லா இருந்ததா ரொம்ப டேஸ்டா இருந்தது நீங்களும் இது மாதிரி குடிச்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி ஓகே
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ ஏதாவது பண்ணணும் கமெண்ட் அப்படின்னா பண்ணுங்கள். பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் குடிக்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.